நம்ம ஊர்ல எப்படி ஹை கோர்ட்ல ஒருத்தனை குற்றவாளின்ற மாதிரி நிரூபிச்சு காமிச்சிருப்பாங்க. பட் அந்த பைபிள் எல்லாமே அவனோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி தான் ஒரு நிரபராதி அப்படின்றத நிரூபிச்சுட்டு ஜாலியாக சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஜப்பான்லயும் ஃபர்ஸ்ட் ட்ரையல் செகண்ட் ட்ரையல் அப்படின்ற மாதிரி நடக்கும் போல அதுல ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல நம்ம ஓஇ வந்து நிரபராதின்ற மாதிரி நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. பட் செகண்ட் ட்ரையல்ல அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பண்ணி ஓஇயோட இந்த எவிடன்ஸ்லாம் பத்தாது, இன்னும் நிறைய எவிடன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஓஇயை மறுபடியும் ஒரு குற்றவாளின்ற மாதிரி நிரூபிச்சு காமிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஓஇயை குற்றவாளி சொன்னதுக்கு அப்புறம் ஓஇ ஹிரோமியை ஜஸ்ட் ஒரு பார்வை தான் பார்த்திருப்பான். ஹிரோமி மேல டென்ஷனா இருக்க மாட்டான், ஹிரோமியை கத்திருக்க மாட்டான், ஜஸ்ட் ஹிரோமியை ஒரு பார்வை தான் பார்த்திருப்பான். பட் அந்த பார்வைன்றது ஹிரோமியை மென்டலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கும். அப்படியே கட் பண்ணி அந்த காஃபி ஷாப்ல ஹிரோமி கூட முன்னாடி வேலை பார்த்த ஒரு பொண்ணு இருந்திருப்பாரு, அந்த பொண்ணு ஹிரோமியும் பார்க்ல உட்காந்து பேசுற மாதிரி காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹிரோமி, நான் ஒன்னும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, என்னால எல்லா வீக்லிங்ஸையும் காப்பாற்ற முடியாது, பட் என் கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு சில விஷயம்ன்றது தப்பா தெரிஞ்சுன்னா அந்த விஷயத்தை நான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்றவங்க அவங்களோட ஜஸ்டிஸ் ஃபுல் வீடியோ லிங்க் டைட்டில் மேல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க.